நம்ம எல்லாருமே சிஎம் விஜய் சார் கூட அவருக்கு சேஃப்டியா போற அந்த இசட் பிளஸ் செக்யூரிட்டிஸை கண்டிப்பா பார்த்திருப்போம். அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் சஃபாரி ட்ரெஸ், பிளாக் கூலர்ஸ் போட்டு பயங்கர ஆக்டிவா முன்ன பின்னன்னு சொல்லி சிஎம் சாரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்க எந்த இது மூலியமா இந்த இசட் பிளஸ் செக்யூரிட்டிஸ்குள்ள வராங்க? இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? இது வந்து சிஎம், பிஎம் இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தானா, இல்ல வேற யாருக்காவது இந்த மாதிரியான ஸ்பெஷல் டீம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி ஒரு ஒரு ஹை ப்ரொஃபைலுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது வந்து எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட், இசட் பிளஸ், எஸ்பிஜி அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரிஸ்ல செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க. இதுல இந்த எஸ்பிஜி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பிஎம் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஹைலி செக்யூரிட்டி வந்து அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்றாங்க. எஸ்பிஜி அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த குரூப் பாத்தீங்க அப்படின்னா பிஎம் வந்து அவர்கள் அதிகமா நம்ம ஒரு இந்தியாவோட நிர்வாக தலைவர் அப்படின்னா அது பிஎம் அவர்கள் தான். இந்தியாவோட முதல் குடிமகன் வந்து பிரசிடென்டா இருந்தாலும் கூட, திரௌபதி முர்முவா இருந்தாலும் கூட, நம்ம நாட்டுல அதிகமா நிறைய இடங்களுக்கு போறது, வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரியான முக்கிய இதுல எல்லாம் வந்து கிரவுண்டர்ல இறங்கி வேலை பார்க்கறது, நிர்வாக அதிகாரம் வந்து அது உண்மையா சொல்லணும்னா பிஎம் அவர்கள்கிட்ட தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான் இந்தியாவிலேயே ஒரு ஹைலி ஒரு சேஃப்டி டீம் அவங்க கூட இருக்காங்க. இந்த எஸ்பிஜி குரூப் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் நினைச்சீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐபிஎஸ் இந்த கேடர்ல இருக்கக்கூடிய, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ரொம்ப அதுல தனித்துவமான ஆட்களை தான் இந்த டீமுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கவர்மெண்ட்ல என்ன மாதிரியான சேலரி, அந்த ஸ்டார்டிங் கான்ஸ்டபிளுக்கு வந்து அந்த 25,000 30,000 அந்த மாதிரி. ஒரு எஸ்பிஜி கமாண்டோ அப்படின்னா அவங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் இருக்கு. அதுவே சீனியர் எஸ்பிஜி கமாண்டோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 lakhs வரைக்கும் பெர் மந்த் கொடுக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அளவுலாம் சேலரி வேரியேஷன் இருக்கும். இவங்க எவ்வளவு ஒரு ஸ்கில்டு பர்சன் அப்படின்னா, இப்போ பிஎம் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, அப்படி அவங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டா இந்த இடத்துக்கு அன்னைக்கு ஒரு மீட்டிங் போறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த தங்கியிருக்கிற அந்த ரூம், அந்த அரசினர் மாளிகையில இருந்து வெளியே போற பாத்து வரைக்கும், அவங்க கீழே இறங்கி இறங்கி போறது, அந்த எந்த ரூட்ல போறாங்கன்னு சொல்லி அது எல்லாமே அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த பக்காவா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் டீமை வச்சு ஒரு உளவுத்துறையோட இந்த டீம் எஸ்பிஜி டீமும் போய் அதை ஒரு பக்காவா அதை மானிட்டர் பண்ணி எந்த பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பிஎம் அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி. அது மாதிரி ஏதாவது ஒரு மொட்டை மாடி இருக்கு, அந்த மொட்டை மாடி கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் எல்லாமே அவங்களுக்கு வந்து முழுசா அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறது ரைட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பிஎம் வந்து மதுரைக்கு வராங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேலமாசி வீதி, கீழமாசி வீதி சொல்றாங்களே, அது ஃபுல்லாவுமே அன்னைக்கு சரௌண்டிங் எடுத்துருவாங்க. அவங்களோட சர்வேலன்ஸ் எடுத்துருவாங்க. எடுத்து இப்போ ஒரு வீட்டு மாடியில இருக்காங்கன்னா அந்த வீட்டு மாடியில என்ன இருக்கு, ஏதாவது சம்திங், ஏதாவது தப்பா இருக்கா அப்படின்னா அதை எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அது எல்லாம் ஓகே, எல்லாமே எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற பட்சத்துல தான் பிஎம் அவங்கள வந்து அவங்க வந்து அந்த அவங்க தங்கி இருக்கிற அந்த விடுதியில இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இன்னொன்று கார்ல இருந்து இறங்குறப்பயுமே சுத்தி எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கிற அந்த எஸ்பிஜி குரூப்லயே கன் லோடோட 2-3 பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சின்ன சூட்கேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து புல்லட் ப்ரூஃப் சூட்கேஸ், அந்த மாதிரி சூட்கேஸ் வச்ச ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த டீமே பயங்கரமா இருக்கும். இந்த காப்பான் படத்துல சூர்யாவும் சமுத்திரகனி இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் அந்த டீமே இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே அவங்களோட மோட்டோ ஒண்ணுதான், பிஎம் சாரை வந்து ரொம்ப சேஃப்டியா அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க நோக்கம். அப்படிங்கிறப்ப பிஎம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு மக்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பப்ளிக் இருக்கிறாங்க அப்படின்னா பிஎம் அவங்களை சுத்தி நிறைய லேயர்ஸ்ல அவங்க இருப்பாங்க. இதுவே ஒரு பெரிய ஆர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அவங்க ஸ்டேஜ்ல இருந்து பிஎம் சார் பேசுறாங்க, மோடி சார் பேசுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு 5-10 பேர் வந்து ஒரு ரவுண்ட்ல இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 15 பேர், இப்படின்னு சொல்லி மக்களோட மக்களா ஈஸியா மிங்கிளாய் உள்ள இருப்பாங்க. தனியா அவங்க தெரியவே மாட்டாங்க, மக்களோட மக்களா உள்ள இருப்பாங்க.
இயர்போன் எப்பவுமே அந்த ப்ளூடூத் கனெக்ஷன்ல இது இருக்கும், வயர்லெஸ் மைக் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த வாக்கி டாக்கி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி ஒரு பயங்கர இதாதான் இப்போ ஒரு ஃபோர்ஸா தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து அந்த எஸ்பிஜிக்கு அடுத்து இந்தியாவிலே எது பவர்ஃபுல்லான ஒரு சேஃப் கார்டு அப்படின்னா இசட் பிளஸ். அந்த இசட் பிளஸ் தான் சிஎம் விஜய் சார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இசட் பிளஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது அதே மாதிரிதான் பிஎம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு 50 to 55 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷிஃப்ட் பேசிஸ்ல சிஎம் சாரை சேஃப் கார்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் போற அந்த கான்வாய் இருக்குல்ல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தோட்டா துளைக்காத வாகனம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது என்னது அப்படின்னா, அந்த வாகனம் வந்து மத்த வாகனத்தை கம்பேர் பண்றப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபிஷியலா இந்த மாதிரியான சிஎம் சாரை வந்து சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம வெளியே விட முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால நிறைய விஷயங்கள் வெளியே இல்ல. இது ஒரு ஒரு டாக்கா இருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அபிஷியலா இந்த இதெல்லாம் நான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து அதை கிராக் பண்றதுக்கு எதிரிகள் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அபிஷியலா விடல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு கார் வந்து எரியறதுக்காக டைம் இருக்குல்ல, அதை விட இந்த கார் வந்து எரியறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு ஃபயர் ப்ரொடெக்ஷன் அந்த கார்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அந்த காரோட அவங்க சிஎம் சார் போற அந்த காரோட டயர் ஏதாவது கிழிஞ்சிருச்சு, சம்திங் வெடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது வெடிச்சாலும் கூட குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் தான் அது நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு, சிஎம் சார் போற அந்த கான்வாய் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பின்னாடி சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸ்மெண்ட்ல தான் கார் போகுமா. ஃபர்ஸ்ட் போற கார் பேரு பைலட் வீக்கலாம். அந்த பைலட் வீக்கில் என்ன பண்ணும்னா கிரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா, கிரௌடை வந்து கிளியர் பண்ணுமா. சிஎம் சார் வந்து திடீர்னு இடத்துக்கு வராங்கன்னா கிரௌடை கிளியர் பண்ற வீக்கிள் தான் பைலட் வீக்கிள். அந்த பைலட் வீக்கிளுக்கு அடுத்து எஸ்கார்ட் வீக்கிள். எஸ்கார்ட் வீக்கிள்ங்கிறது அந்த நம்ம பார்த்துருப்போம்ல, தொங்கிக்கிட்டே வருவாங்கல்ல இந்த நிறைய பேர், அந்த மாதிரி தொங்கிட்டே வரவங்க சைட்ல முன்ன பின்னாடி தொங்கிட்டே வருவாங்க. சிஎம் சாரை இது சேஃப்கார்ட் பண்றதுக்காக வருவாங்க. அப்புறம் பின்னாடி பேக்கப் வீக்கிள் ஒன்று இருக்குமா. அந்த பேக்கப் வீக்கிள் என்ன அப்படின்னா, சடனா ஏதாவது கூட்டம் கூடிருச்சு, அங்க இருக்க ஆட்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அப்படிலாம் போக வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்துல சிஎம் சார் அந்த கான்வாயில இருந்து, சப்போஸ் அந்த கான்வாய் ஏதாவது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த கான்வாயில இருந்து இன்னொரு கான்வாய்க்கு ஷிஃப்ட் பண்றதுக்குள்ள அதுக்கு ஒரு பேக்கப் வீக்கிள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, குயிக் அண்டு எஃபிஷியன்ட் வீக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னா, இந்த பைலட் வீக்கிள் இந்த இதுல இவங்களை விட இன்னும் சீக்கிரமா சிஎம் எப்படி சேஃப்கார்ட் பண்ண, ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா சடனா அந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சடனா சிஎம் சாரை எப்படி சேஃப்கார்ட் பண்ணி அந்த இடத்த நார்மல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு குயிக்கா அப்படிங்கிற மாதிரியான இதுல இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பயங்கர இன்டெலிஜென்ஸான ஆளை தான் அந்த அந்த டீமுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிஎம் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல சிஎம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற மாதிரி இப்போ சிஎம் சார் விஜய் சார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபேன் பாய் அப்படிங்கிற மாதிரி ஓடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ அவங்க சிஎம் இசட்ல செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இந்த ஒரு ஃபேன் பாயப்பா, ஒரு நான் என் தலைவனை பார்க்க போறேன்னு சொல்லி சடனா இறங்கி போய் ஓடி போய் நான் செல்ஃபி எடுக்க போறேன், அவங்கள ஹக் பண்ண போறேன் அப்படிலாம் ட்ரை பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய் சாரை சேஃப் கார்டு பண்ணணும்னு இருக்காங்க. இதுல எத்தனை பேர் ஃபேன்ஸ் எல்லாம் தெரியாது. இன்னொன்னு, அவங்க எடுத்தோடனே ஷூட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க ஓடி வரீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் ஆகுறப்பே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட பார்வை எல்லாமே 360 தான் இருக்கும், சர்வேலன்ஸ் எல்லாமே. சம்திங் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் இதா இருந்தா அவங்க உடனே அதுல அவங்க ஸ்டாப் பண்றதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. அந்த அளவு அவங்க இதா இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப சப்போஸ் யாராவது அந்த இடத்துல ஏதாவது ஒரு அவங்க கலந்துக்கு ஏதாவது மீட்டிங்ல குண்டு வெடிக்குது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்துல சிஎம் சாரை இல்ல பிஎம் சாரை சேஃப்கார்ட் பண்றதுங்கிற பட்சத்துல அவங்க நினைச்சா அட் அ டைம்ல கன் ஷூட் பண்ணலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு மேல சப்போஸ் தப்பா யாரும் ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல என்கொயரி நடக்கும், எல்லாமே உண்டு, விசாரணை எல்லாம் உண்டு, அதுக்கு பதில் சொல்லணும், எல்லாம் ஓகே. ஆனா சப்போஸ் சிஎம் சார் இல்ல பிஎம் சார் கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, ஏன்னா ஆல்ரெடி நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில், நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே இந்திரா காந்தி மேம்க்கும் ராஜீவ்காந்தி சாருக்கும் இந்த மாதிரி நடந்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தான். அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு சம்திங், ஏதாவது ஒரு சின்னதா ஒரு 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 பிளாஸ்ட் மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது தப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க நினைச்சா அவங்க ஷூட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கன் அவங்ககிட்ட இருக்கு, சடனா எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் தான் அவங்க. அது மாதிரி அவங்க வந்து
பிசிக்கலா பயங்கர இதா இருப்பாங்க. பயங்கரமான ஒரு பிசிக்கலான இதுல இருப்பாங்க. ரன்னிங், ஜம்பிங் சொல்லி அதாவது மிலிட்டரி கேடர் அப்படிங்கிறப்ப அதுக்கேத்த அந்த இதுல தான் இருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து சிஎம், பிஎம் இந்த மாதிரியான பொலிட்டீஷியனுக்கு மட்டும்தான் இப்படி குடுப்பாங்களா? மத்த யாரும் குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப யாராவது ஒரு முக்கிய புள்ளியா இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தளவுல கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கக்கூடிய பிஎம், சிஎம், பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆட்கள் ஓகே எல்லாருமே முக்கியமான ஆட்கள் தான். இவங்க தவிர்த்து சில முக்கியமான நபர்கள் இருக்காங்க. இந்தியாவோட பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடிய அம்பானி அவர்கள், இந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே, இவங்கள பாதுகாக்கிறதுக்கு சப்போஸ் இவங்க உளவுத்துறையில இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கம்மியா இருக்கு, இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஏதோ த்ரெட்னிங் இருக்கு, அதனால கொஞ்சம் அவங்கள கவனிங்க, ஒரு பாதுகாப்பு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இசட் பிளஸ் இல்ல இசட் செக்யூரிட்டிஸ் அனுப்புவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, இவங்க ஒரு முக்கிய புள்ளி, இந்தியாவோட ரொம்ப ஒரு முக்கியமான நபர், இந்தியாவில் தமிழ்நாட்டுல முக்கியமான நபர் அப்படிங்கிற பட்சத்துல இத வந்து நம்ம போய் கேட்டு வாங்குறதுல அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்படிதான் வந்து விஜய் சாருக்கு வந்து எலெக்ஷனை ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கான்வாய் இந்த ஒரு இசட் பிளஸ் செக்யூரிட்டிஸ் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு த்ரெட்னிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒரு இது இருக்கு. அது மாதிரி அவங்க எல்லாருமே பயங்கரமான நாலேஜான ஆளு. ஒரு பயங்கர அந்த காப்பான் படத்துல இருக்காங்களா அந்த மாதிரியான நாட்கள் தான். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா, கிளியரா சொன்னா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.